குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதயமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 10/5/2026 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 27ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே நாம் இருக்கிறோம். இன்றைய நாள் அஷ்டமி திதி காலை 11:10 வரை, பின்பு நவமி திதி. இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தின் சாரத்தின் மேல் சந்திரன் செல்ல இருக்கிறார். மாலை 9:01 வரை, பின்பு சதய நட்சத்திரத்தில் செல்வார். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த திருஷ்டி சுற்றி போடுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை குறைவாகவும் மகிழ்ச்சியிலே பிரச்சனைகளாகவும் கண் பார்வை சரியாக தெரியாமலும் இருப்பதற்கு இந்த சூரியன் ஒரு குறைபாடாக அமையும். இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரிய வழிபாடுன்னா ஏதோ அந்த ஹோமெல்லாம் பண்ணுறதில்ல, சூரியனை பார்த்து வணங்குவது, இந்த சூரிய நமஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுவது ரொம்ப விசேஷம். அதை பண்ணினாக்க டெஃபினட்டாக தன்னம்பிக்கை வளரும், குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகும், கண்ணுடைய பார்வை சரியாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் 7:30 8:30 மணி வரைக்கும், மாலை வேளையிலே 3:30 4:30 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் 4:30 மணி 6 மணி, யமகண்டம் 12 1:30, குளிகை நேரம் 3 4:30. மேற்கு பக்கம் செல்வர்கள் வெள்ளம் சுவைத்து கொண்டு சென்றால் நல்லது. மேஷ லக்னத்திலே 47 வினாழிகள் சூரியன் இருப்பார். 5:54 சூரியனின் உதய நேரம். இன்று பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் கடகராசிக்காரர் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரியன் உச்சமான செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்ளுகிறார் மேஷத்தில். சுக்கிரன் ஆட்சியுடன் புதனுடன் சேர்ந்து அமர்கிறார் ரிஷபத்திலே. குரு மிதுனத்திலே அமர சிம்ம ராசிக்குள்ளே கேதுவும் கும்பராசியிலே ராகுவும் சனி பகவான் தனித்து மீன ராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளினுடைய பராபவம் என்கிற நாமமும் கௌளவம் என்கிற கரணமும் உண்டு. ஒரு ராசிக்கும் பலனை பார்க்கும்போது, வணக்கம் மேஷ ராசி நேயர்களே. 10ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் சாரத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியான செவ்வாயினுடைய தன்மையை பெற்று 4ஆம் இடம் என்கிற மாத்ருஸ்தானத்திலே தன் பார்வையை பதிக்கிற இந்த சந்திரன் மனதிலே நிறைய குழப்பம் கொண்டு வருவார். எந்த காரியம் செய்வது அப்படிங்கிறதுல ஒரு நிலைப்பாடு இல்லாத தன்மையை ஏற்படுத்துவார். அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கேரோட காரியங்களை செய்தீர்களானால் நன்மையாக அமையும். இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்ட எண் வைத்து கொண்டால் 5 6. இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கி அஷ்டமிங்கிறான அவசியம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். நல்லதாக காரியங்கள் நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிர பகவான் நல்லா ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருந்தாலே பண வரவு உண்டு. கூடவே புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாலே புத்தி தடுமாற்றம் இல்லாமல் நன்காட்சி செய்ய வேண்டிய செயல்கள் செய்யலாம். குரு பொருள் வரவை கொடுக்கக்கூடியவர். அவரும் உங்களுடைய ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி கிரக சேர்க்கை நன்றாக இருக்கும்போது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலே மகர ராசியிலே பயணம் செய்கிறார். இப்படி பயணம் செய்யும்போது உங்களுக்கு பொருள் வரவு இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தெம்பாக காரியங்களெல்லாம் செய்யலாம். சுப விரயங்கள் நிறையா இருக்கும். வீட்டில் திருமண காரியங்கள் முடிவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நன்மையாக அமையும்.
இன்றைய அதிர்ஷ்ட எண் 13. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, புதனுடைய வீட்டிலே குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும், இந்த குருவின் 2ஆம் இடமான குடும்ப தனவாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நேரடி பார்வையான மகர ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும், உங்களுக்கு திறம்பட காரியங்களை செய்ய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே நல்ல தெம்பு கிடைக்கும். அதனால் விஷயங்கள்லாம் கிளியராக புரிஞ்சு அதை மிஷனாக மாற்றுறதுக்கான எக்ஸ்போஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க. நேற்றுக்கு தான் அந்த சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சுது. நேற்று முந்தானத்தையெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்களை பற்றிய அந்த தனித்துவத்தை அறியும் நாள் என்று 2-7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் எதையுமே அலசி ஆராய்ந்து, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற வார்த்தையை நல்லா உள்வாங்கி தெளிவாக சிந்தனையை பண்ணும்போது இன்றைக்கு உங்களுக்கு காரியங்கள் கிளியராக இருக்கும். இல்லைன்னா ஏதோ பண்ணினோம், ஆன்சர் ஒன்றும் பெருசாக இல்லையேன்னு ஒரு சிக்கல்லையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் இன்று. இன்றைக்கி காலாஷ்டமி அப்படின்னு அஷ்டமி பைரவரை வணங்குவது, காளிதேவி வணங்குவது கூடுதல் சிறப்பு. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 12க்குரியவர் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது உங்களுக்கு தேவையில்லாமல் ஆஃபீஸில் ரொட்டீனில் நிறைய எதிர்ப்புகளை கலந்து விடுவார். மனசில் அப்போ தான் ஒரு ஆட்டம் கிடைக்கும் இல்லையா. எப்போவுமே ஏதாவது ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா தான் உங்களுக்கு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். எப்படி ஈஸி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். வென் நெசசரி அண்ட் நீடு, அப்போ தான் இன்வென்ஷன் வர ஆரம்பிக்கும். அப்படி இன்றைக்கி எதிர்ப்புகள் நிறைய இருக்கும்போது இதை சமாளித்து அதை எப்படி சமாளிக்க வேணும் கொண்ட அந்த ஈஸி மெத்தடை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்றைக்கி வெளியே வருவீங்க. 3-8 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். காளிதேவி உபாசனை நன்மையை தரும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிற லாபத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு குழந்தைகள் வழியிலே நல்ல பலனை தர இருக்கிறார். மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் பணிவுடன் பழகுகிறீர்களோ அந்த பணிவையும் ஒழுக்கத்தையும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு பகிர்வித்து கொடுங்கள். அவர்களுக்கு நல்ல டியூன் பண்ணி எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுப்பார்கள் அப்படின்னு தெரியுது. அதில் நீங்கள் முனைப்புடன் செய்தீர்களானால் இன்றைக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் என்கிற நட்சத்திரத்தின் கீழே தான் செல்கிறார். அஷ்டமத்துக்குரியவர், கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. அதனால் இன்றைக்கி அஷ்டமியான கால அஷ்டமி, கால பைரவரை வணங்குதல், அதுபோல் இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 11-10 என்ற நம்பரை பயன்படுத்தி கொள்ளுதல் சிறப்பு. வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நன்மையான நாள். சுகமான இடமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்யக்கூடிய தொழிலுக்குரிய சந்திரன் தன்னுடைய இடத்தையே பார்த்து கொண்டு செல்வதனாலே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் டிசிப்ளினாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். பயணங்களும் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கேரோடு நீங்கள் எல்லா காரியமும் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கால பைரவரை வணங்குவதும் இன்றைக்கு கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு சந்திர பகவான் டிராவல் ஆகிட்டுருக்கிறாரு. அவிட்ட நட்சத்திரத்தில் உங்கள் ராசியின் 9ஆம் இடத்துக்காரர், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்காரர். காலையில் எழுந்ததுமே தெய்வ வழிபாடு,
குலதெய்வ வழிபாடை மனதில் நினைங்கள். எனக்கு குலதெய்வம் தெரியலன்னா உபாசனை தெய்வம்னு இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம்னு பேர். அதனால் சூரியனை வழிபடுவதும் ரொம்ப சிறந்தது. இப்படி செஞ்சுவிட்டு நீங்கள் இன்றைக்கி காரியங்கள்லாம் செஞ்சு பாருங்களேன். சூப்பராக உங்களால் எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியும். எனர்ஜியாகவும் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு தூங்காதீங்க. கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துடுங்க. பிரிஸ்காக எல்லா வேலையும் செய்ய முடியும். தன்னம்பிக்கையை வளர்வதற்கும் மகிழ்ச்சியை வளர்வதற்கும் இது ஒரு நல்ல காரணமாகவும் 4-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திலிருந்து முயற்சி வீரியஸ்தானத்திற்குள்ளர செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குரியவர். அவர் தன்னுடைய இடத்தையே பார்த்து கொண்டு செல்வதனாலே உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. குருவே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குருவை பார்க்க போகிறார் இந்த சந்திரன் என்பதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் பயனும் பலனும் உள்ள நல்ல நாள் இன்று. முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்ய உங்களால் எல்லா விதமான காரியங்களும் எளிமையாக செய்ய முடியும் என்ற உண்மையும் புரிந்து கொள்ளுங்கள். 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளை காளி தேவியை உபாசனை செய்ய வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, மற்றவர்களை உயர்த்தி விடுவது போல உங்களையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய எண்ணத்தை இன்றைய நாள் செவ்வாய் லாபஸ்தான அதிபதியின் சாரத்திலே சந்திர பகவான் கொடுக்க இருக்கிறார். அப்போது ராகுவுடன் சேரக்கூடிய இந்த சந்திரன், குருவினால் பார்க்கக்கூடிய இந்த சந்திர ராகு உங்களுக்கு அநேக விஷயங்களிலும் உங்களை உயர்நிலைப்படுத்துவதிலே சீரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது எல்லாமே நல்லதாக முடிய போகிறது. 9-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு காளியை சரணடைவது அப்படின்னு முண்டாசு கவி சொன்ன வார்த்தையை மனதில் கொண்டு காளி தேவியை உபாசனை செய்ய இந்த நாள் உசிதமான நல்ல நாளாய் மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் 12ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானம் எதிரிஸ்தானத்துக்குரிய இந்த சந்திரன் பலவிதமான மன நிறைவை உங்களுக்கு ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் மனஸ்தாபங்கள்லாம் நீங்கிவிடும். பேச்சுவார்த்தை இல்லாது இருந்த கணவன் மனைவிகள் இன்று பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பும் புரிதலுக்கான ஒரு உடன்பாடும் கிடைக்கும். அதனால் நல்ல மூமெண்டெல்லாம் இன்றைக்கி இருக்குது. காலையிலே கொஞ்சம் பிரிஸ்காக எல்லாத்தையும் அழகாக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த நாள் சுவையான இனிய நாளாய் அமையப் போகிறது. 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் தெளிவான நாளாக நிறைவான நாளாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சுவைத்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மனோகாரகன் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ட்ராவல் செஞ்சிட்ருக்கிறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் வரும்போது குருவினால் பார்க்கப்படுகிறார் மத்தியான வேலையில். அதனால் இன்றைக்கி சுப செலவுகள், மனசுக்கு பிடித்த காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறீங்க. கொஞ்சம் அவுட்டிங், ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட் இப்படிலாம் இருக்க போகிறது. அதில் உங்களுக்கு மனசும் மன நிறைவும் இருக்கும். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் எந்த விதத்திலும் தடங்கள் இல்லாமல் இருப்பதற்கு கால பைரவரை வணங்கி வேலை செய்வதும் நல்லது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.